தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் லால் சலாம் படத்தோட ஆடியோ லான்ச்சில் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க. விஜய் எனக்கு போட்டி அப்படின்னு நான் நினச்சேன்னா எனக்கு அது கௌரவமும் இல்லை, மரியாதையும் இல்லை அப்படின்னு. இது என்னமோ தலைவர் இன்றைக்கி விஜய்க்காக சொன்ன மாதிரி நிறைய பேர் சோசியல் மீடியாக்களில் பேசிகிட்டு இருக்காங்க. பட் தலைவர் எப்போவுமே சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். ஏன்னா தலைவருக்கு யாரையும் அவர் போட்டியாக நினைக்கிறதே கிடையாது. அவருக்கு போட்டி அவர் தான். அவரோட படத்துக்கு அவர் படம் தான் போட்டி அப்படின்னு ஏற்கனவே நிறைய மேடைகளில் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக சிவாஜி ஐயா அவர்களுடைய முன்னிலையிலேயே ஒரு முறை இதை பற்றி பேசியிருக்காங்க. அதாவது, நான் யாருக்கும் போட்டி இல்லை, நான் சாதாரண ஆள், என் வழியில் என் வேலையை பார்த்துட்டு நான் போயிட்டுருக்கேன், என் வழியில் யார் குறுக்க வந்தாலும் நான் விட மாட்டேன் அப்படின்னு எல்லாத்தையுமே ரொம்ப சிரிச்சிட்டு சிம்பிளாக சொல்லியிருப்பார் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள். அந்த இடத்துல நம்ம சிவாஜி ஐயாவே அதுக்கு கை தட்டினாங்க அப்படின்னா பாருங்களேன். என்னுடைய வழியில் நான் போயிட்டுருக்கேன், யார் வழிக்கும் நான் போக மாட்டேன், என் வழியில் யாரையும் வாங்கணும்னு சொல்ல மாட்டேன். தலைவர் எப்போவுமே அவர் வழியில் அவர் பாட்டுக்கு போயிட்டே தான் இருப்பார். அவருக்கு போட்டின்னா அது அவர் மட்டும்தான். வேறு யாருமே அவருக்கு போட்டியாக இருக்க முடியாது.